பேசணும். குரு அம்மாவிற்கு வணக்கம். ஓம் ஆதி சகுருநாதர் திருவள்ளுவர் திருவடிகளே போற்றி. குருவாழ்க குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் திருக்குறள் கதை சொல்லப்போனேன். கவனமாக கேளுங்க. கற்க படிக்கணும். எப்படி படிக்கணும்? கசடல இந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக புரிந்து படிக்கணும். கற்பவை என்னெல்லாம் படிக்கணும்? நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்களோ அதன்படி நல் அறம் தவறாமல் வாயனும். கற்க கசடல கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்படி வாழ்ந்தால் கடவுள் நமக்கு எல்லாம் தருவார். ஒருவேளை கடவுளே தரலினாலும் நாமளே அடையலாம். எப்படி? அதுக்கு ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? உடலானும் மனதானும் எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு விடாமுயற்சியா கடுமையா உழைத்தால் அடையலாம். திருவள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்றாய் பாருங்க. தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மைவளத்த கூறி தரும். பதிசாட்சி ஜெய்சாட்சி இதையும் செய்யலாம். நீங்கள் பிறந்தப்ப முந்தால யார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க? உங்கள் அம்மாவும் அப்பாவும். அவங்களுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வர இருக்கா? இருக்குன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். எனக்கு தெரியுமா? நீங்கள் ஜெய்சா எல்லாரும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க வாழ்த்துவாங்க இல்லையா? அதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வர சந்தோஷம்தான் அது. இந்த பொழுதின் பெருதுவாக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இதையெல்லாம் சொல்கிற வள்ளுவர்தான் இதையும் சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்கு. ஆனால் உண்மையான அறிவு எது தெரியுமா? யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்கக்கூடாது. அது உண்மையா பொய்யா, நல்லதா கெட்டதா, நமக்கு தேவையா தேவையில்லையா என்று ஆராய்ந்து பார்த்து கேட்கணும். அதுதான் உண்மையான அறிவுன்னு சொல்றாரு திருவள்ளுவர். திருக்குறளை பார்ப்போமா? எப்பொருள் யாயாவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாம் சரி, அறிவு இருந்தால் மட்டும் போதுமா? எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு இயக்கமுள்ள இந்த உடம்பு இதம் காணம் எல்லாம் தந்த இறைவன் இவை அனைத்திற்கும் மேலாக ஒன்றை தந்திருக்கிறாய். ஆனால் நாம அதை தவிர மற்ற எல்லாம் செய்யணும். அது இல்லைன்னா நாம் என்ன
அறிந்தார். அன்பின் வையது ஒளிநிலை அகிலாக என்பு தோல் போட்டிய உண்டம்பு புரிதா அன்பு. அன்பு இல்லைன்னா எதுவும் இல்லை. அன்போதான் வாழ்க்கை, அன்போதான் கடவுள், அன்போதான் எல்லாம். எல்லா உயிர்களிடமும் அன்பாய் இருப்போம், அன்புடன் வாழ்வோம். சரியா? வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பதத்தை ட்ரைனிங் பண்ணுறது சூப்பராக பண்ணீங்க.